வணக்கம் லலிதா டைலர்ஸ். இப்போ நம்ம ஒரு சட்டை டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த சட்டை டிச்சிங் வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இது பாயிண்ட் பேட்டர்ன் எப்படி எடுக்கிறது, எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் என் ஃப்ரெண்டு இருக்காரு, அவர் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. நீங்கள் அரை கைடு மச்சு அடிக்கணும்னா இன்றைக்கு நேரில் ஒரு அரை இன்ச்சு பிடிப்பீங்களா, ஒரு ½ இன்ச்சு தள்ளி வச்சு நீங்கள் இந்த மாதிரி இந்த கேன்வஸை ஒட்டி எடுத்துங்க. இது வந்து இடத்தில் பட்டி, இது ஒட்டி எடுத்துங்க. இது இந்த மாதிரி வந்து இந்த அயன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒட்டிக்கும். அதிகமாக ஈட்டு வச்சாதீங்க, மீடியமான ஈட்டு வைங்க. அப்போ தான் மெழுகு வந்து உருகி உங்களுக்கு ஒட்டும். ரொம்ப நீங்கள் ஈட்டு வச்சாலும் துணி ஒரு மாதிரி சுருங்கிடும் உங்களுக்கு ஈட்டில். இந்த மாதிரி அதே மாதிரி ஒரு அரை கைடு பிடி பண்ணிக்கிறேன். அந்த கேப் வச்சா நீங்கள் இது ஒட்டணும். அரை கைடு வச்சா மட்டும் போதும். ஏன்னா இது லவுலுக்கு நம்ம கட் பண்ணிடுவோம். இது பைண்டு இங்கே பிடிக்க முடியல, பைண்டில் மட்டும் துணி வேணும். இது கால் கரெக்டாக ஒட்டல. இந்த அளவுக்கு நமக்கு கேப் போதால் போதும். இதை ஓட்டிடுங்க. இப்போ நம்ம சட்டை ஸ்டிச்சிங் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம கேன்வாஸ் ஒடிக்கிற பட்டி வந்து கையா பட்டி. இது மேலே அழகாக கீறிக்குங்க. நல்லா ட்ரைனிங் உள்ளவங்க வந்து உள்ளுக்கே மச்சு அப்படி அடிச்சுக்கலாம். தெரியாதவங்க கீறிக்கிட்டு இந்த மாதிரி இடத்தையில் நம்ம இடத்தையில் போடுறப்ப பட்டியை வலிக்கக்கூடாது, குளிர் குத்துவீங்க. அதே டைமில் ஒரே சைஸுக்கு தையல் கரெக்டாக இடத்தையில் கரெக்டாக வரணும். இப்படி சேர்க்காச்சுன்னா உங்களுக்கு கொனையாக போயிடும். அதுதான் இடத்தையில் போடாச்சு. நம்ம இப்போ இதை அப்படியே திருப்புங்க. திருப்பி லைட்டாக அந்த பிட்டை தூக்கினா கேன்வஸு தெரியும். அந்த கேன்வஸை ஒட்டி அழகாக அந்த பீஸை கட் பண்ணிட்டுருங்க. நம்ம ஓரத்தில் பட்டி நீங்கள் அப்படியே மடிச்சு அப்படியே தைச்சிடலாம். இது வந்து இடத்தில் பட்டி. இந்த உல்டாஸாக இருக்குன்னா நம்ம இப்படி தான் பட்டியை நம்ம தைச்சாகணும். இப்போ பாருங்கள், கேன்வஸ் உங்களுக்கு தெரிகிற மாதிரி கரெக்டாக கட் பண்ணி வச்சு அதை அப்படியே மடித்து இந்த சைடு ஒரு இடத்தில், இந்த சைடு என்ன அளவு பார்த்தீங்கன்னா அதே சைஸ் தான் அந்த சைடும் போடணும். ஒரு சைடு அகலம் கம்மியாக, ஒரு சைடு அகலம் அதிகமாக போட அது நல்லா இருக்காது. பொறுமையாக நிறுத்தி நிதானமாக போடுங்க. உங்களுக்கு பழகிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக அந்த வேலையை நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி கீறி விட்டுங்க. பாருங்கள், அதை நம்ம பாக்கெட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைஸ் சட்டைக்கு டோட்டலாக 6 இன்ச்சு வச்சேன் கச்சா சேர்த்து. சைடு வந்து ஒரு 2 இன்ச்சு வச்சா போதும். இந்த மாதிரி சைடாக 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கங்க. மேலே டோட்டலாக 6 இன்ச்சு. இது ஸ்ட்ரைட்டுக்காக மேலே 2 இன்ச்சும் அதே 2 இன்ச்சுக்கும் கீழே வரைக்கும் ஒரு மார்க் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு பாக்கெட் ஸ்ட்ரைட்டாக உட்காரும். இப்போ பாக்கெட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 4 இன்ச்சு வைக்கலாம். இந்த மாதிரி பால்ஸாக நீங்கள் ரெடி அட்டாச்சிங் பண்ணுறீங்களா, அந்த பால்ஸில் அட்டாச்சிங் வர அட்டை இருக்கும். அந்த அட்டையை எடுத்து அந்த பாக்கெட் பேட்டர்னை வந்து நீங்கள் வரைஞ்சி சைஸ்க்கு எடுத்து அடுத்த வாட்டி இதே சைஸ் தைக்கிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல பாக்கெட் பேட்டர்ன் எடுத்துங்க.
அகலம் 3 இன்ச்சு வைங்க. இது பாக்கெட் நீட்டு பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு வச்சுங்க. அரை இன்ச்சு டிஸ்டன்ஸ் வைக்கிறப்ப அந்த பாக்கெட் ஷேப் உங்களுக்கு அழகாக வரும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் மார்க் போட்டுங்க. போட்டுக்கிட்டு இது 2ஆக பங்கிட்டு 3 இல்லைங்களா, அதில் பாதி 2ஆக பங்கிட்டு சென்டர் மார்க் போட்டு அது சென்டராக ஒரு கோடு போட்டுங்க. அது இந்த மாதிரி கோடு போட்டுட்டு கிராஸ்க்காக இந்த சைடு 1/2 இன்ச்சு அந்த சைடு 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி இது பாருங்கள், அளவாக பாக்கெட் பேட்டர்ன் ஷேப் உங்களுக்கு வந்துச்சு. இப்போ இந்த பேட்டர்னை இப்படி கட் பண்ணி எடுத்துங்க. ஏன் துணியை நீங்கள் அளந்து மார்க் பண்ணி நீங்கள் எடுக்கிறப்ப கொஞ்சம் ஸ்ட்ரைட்டு கரெக்டாக தான் போகலாம். அதே டைமில் இந்த மாதிரி பேட்டர்னில் போட்டு எடுக்கிறப்ப பாருங்கள் பாக்கெட் சைஸ் கரெக்டாக இருந்துச்சு. அதாவது பிட் எடுத்து இந்த பாக்கெட்டுக்கு தேவையான பிட் எடுத்து மவுத் அடிங்க ஃபஸ்ட்டு. உல்டா சைடாக பார்த்து கரெக்டாக ஸ்ட்ரைட் பண்ணி அழகாக மவுத் வச்சுருங்க. மவுத் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கல பேட்டர்னு, அந்த பேட்டர்னை எடுத்து பாருங்கள் சென்டராக வச்சுங்க. வச்சு சுற்றி அந்த பிட்டை மடித்து அப்படியே லைட்டாக நகத்தால் கீறி விடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸ்போர்ட்லாம் இப்படி தான் வந்து ரெடி பண்ணுவாங்க. பேட்டர்ன் கட் பண்ணி கீறி தான் ரெடி பண்ணுவாங்க. நிறைய ஒரே சைஸ் தைக்கிறாங்களே, அப்போ இந்த பேட்டர்ன் இந்த மாதிரி வச்சு தைப்பாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு சட்டைக்கு யூஸ் பண்ணும்போது அடுத்த சட்டை இதே சைஸ் வர மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். பாக்கெட் மவுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வச்சு அந்த சைடு அந்த மவுத்து வரைக்கும் வச்சு திருப்புங்க. அப்படியே அழகாக அந்த பாயிண்ட்டுக்கு நேராக அது ஷேப் வரதான் கரெக்டாக ஊசியை நிறுத்தி அப்படியே திருப்புங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த இடம் ஷேப்பு உங்களுக்கு கரெக்டாக வரும். சுருக்கம் இல்லாமல் அழகாக தடவி கொடுத்து பொறுமையாக பாக்கெட் பீஸை வலிக்காமல் தைங்க. அவ்வளோதான். இதை குறுக்க வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. இது பட்டன் பட்டி. இது 1 இன்ச்சு வச்சு நீங்கள் அப்படியே மடித்து தைச்சிக்கலாம். அப்படியே உங்களுக்கு தைக்க வரலாம், ஃபஸ்ட்டு கீறி 1 இன்ச்சு வச்சு கீறிக்கிட்டு கூட நீங்கள் தைக்கலாம். உங்களுக்கு கரெக்டாக வரலாம், நீங்கள் அப்படியே தைச்சிங்க. தைக்கிறப்ப எந்த ஒரு பீஸையும் வலிக்காமல் தைக்கணும். இதுதான் இருக்குது பாருங்கள். 2 பட்டியும் போட்டு அந்த மேலே இருக்கிற பீஸ்லாம் கட் பண்ணி விட்டுங்க. இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃப்ரண்ட் எடுத்து வச்சுருங்க. அதை நம்ம பேக் ரெடி பண்ணிக்கலாம். இது நார்மலாக சிங்கிள் ஷோல்டர் வச்சு கட் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஷோல்டர் ஒரு சிங்கிள் ஷோல்டர் கட் பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம பார்த்து அர்க்காத்து போட்டு வச்சுக்கிறேன். இந்த சைடும் அந்த சைடும்
இது கீறி வச்சு அப்படியே ஒரே தையல்லே நீங்கள் முடிக்கலாம். வாத்தர் வச்சு அப்படி அது பழக்கம் இல்லாதவங்களுக்கு டக்குன்னு வராது. அந்த மாதிரி உள்ள ஒரு ஸ்டிச்சிங் போட்டு நீங்கள் திருப்பி வாத்தர் பண்ணி ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதே மாதிரி ஷோல்டருக்கு தைச்ச மாதிரி உங்களுக்கு அழகாக இருக்கும் பாருங்கள். இந்த சைடு பார்த்தா ஷோல்டர் வந்துச்சு, இந்த சைடு பார்த்தா ஷோல்டர் ப்ளைனாக அழகாக வந்துச்சு. இப்படி தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணோம். இது ஓரத்தையில் வந்து அழகாக நிறுத்தி நிதானமாக பேக்கில் கை குத்து போட்டால் கூட உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எதுக்கு பேக் சைடு கை குத்து நம்ம வலிக்கணும்னா ஈஸியாக வராது. இப்போ நம்ம ஷோல்டர் அட்டாச்சிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேல் ஷோல்டரை மட்டும் அட்டாச்சிங் பண்ணிங்க. மேல் ஷோல்டரை எடுத்து விட்டு இந்த ஃபஸ்ட்டு புறம் ஷோல்டர் வந்துடுங்க, அந்த ஷோல்டரை வச்சு ஏழு அளவு பிடிச்சிங்க. எடை கைடு அளவுன்னா 6 இன்ச்சுங்க. அந்த அளவுக்கு பிடிச்சி தைச்சிங்க. இந்த மாதிரி அந்த ஷோல்டரை அப்படியே திருப்பி அந்த பொசிஷனில் வச்சு நீங்கள் அப்படியே உல்டாவாக வச்சு தையல் போடுங்க. நீங்கள் ஏற்கனவே அளவு தைச்சிருப்பீங்க, அந்த தையலுக்கு மேலேயே தையல் போட்டிங்கன்னா அது சொல்கிறவங்களுக்கு பிடிச்சிக்கும். வச்சு திருப்பும்போது பாருங்கள், திருப்பும்போது அழகாக அந்த பிசுறு உள்ளே போயிட்டு அழகாக வந்துடும் உங்களுக்கு. இந்த பாருங்கள் எப்படி பிடிக்குன்னு சொல்லிட்டுருக்குறேன். நீங்கள் தைச்சிங்கனாவே உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும் உங்களுக்கு. எந்த ஒரு வேலையும் வந்து கஷ்டம் இல்லைங்க, பார்த்து தைக்கிறப்ப ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக தான் தெரியும் உங்களுக்கு, ஆனால் தைக்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பழகிடும். அந்த வேலையும் ஈஸியான வேலை தாங்க. இந்த மாதிரி ஷோல்டரையும் ஓவர்டைல் போட்டு அழகாக எடுத்துருங்க. இப்போ நம்ம ஷோல்டர் ஓவர்டைல் போட்டு எடுத்துட்டோம். அந்த சைடு இருக்கிற பீஸெல்லாம் அழகாக கழிச்சிடுங்க. எக்ஸ்ட்ரா வர பீஸ்லாம் அழகாக கழிச்சிட்டு லெவல் பண்ணிக்கங்க. இது ஆம்பளுக்கு சென்டர் அர்க்காத்து, ஷோல்டர் அர்க்காத் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ரெண்டு சைடாக அர்க்காத் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் மவுத் 1 இன்ச்சு வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். உங்களுக்கு ஈஸியாக நீங்களும் சட்டை ஸ்டிச்சிங் பண்ணலாம். அதேமாதிரி ஆப்போசிட் கவர் நீங்கள் பார்க்கணும். மவுத் அடிக்கும்போது ஆப்போசிட் பார்த்து நீங்கள் தைக்கணும். இதை கட் பண்ணி எடுத்துங்க. முதல்ல ஸ்லீவை மடித்து போட்டு நீங்கள் ஏற்கனவே பாடி ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க. ஷோல்டர் வச்சு அந்த பீஸ் எடுத்து ஆர்மல் சைடு கரெக்டாக இருக்கா நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு செக் பண்ணிங்க. செக் பண்ணிங்கன்னா ஆர்மல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது பாருங்கள்,
இந்த மாதிரி வச்சுட்டு டீஸ் எடுத்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணிட்டீங்க. ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக இருக்குது. அந்த 1/2 இன்ச்சு அதுக்கு நீங்கள் அப்படியே கழிச்சு ஏற்றுங்க. அந்த 1/2 இன்ச்சு அப்படியே கட் பண்ணி ஏற்றுங்க. இப்படி தான் நீங்கள் செக் பண்ணி கட் பண்ணணும். அந்த சைடு கழிச்சா மாதிரி எவ்வளோ கழிச்சோ அதே அளவுக்கு இந்த சைடு கழிச்சுங்க. அடுத்தது நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கு இது அரைக்காத்து போட்டுக்க ஃப்ரண்ட்டு, கவர் தட்டு வந்து ஃப்ரண்ட்டு, அது பேக் ஃப்ரண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டுக்கணும். கவர் தட்டு இல்லாத சைடு பேக்கு, கவர் தட்டு எடுத்துக்கிற பக்கம் ஃப்ரண்ட்டு. இப்போ அதே மாதிரி பேக்கை போட்டு இடத்தையில் போடுற அளவுக்கு ஒரு நூல் அதிகமாக வைத்தீங்க, மடித்து தைச்சிங்க. ஸ்லீவை மடிக்கணும். இதை மடித்து தைக்கிறப்ப எந்த ஒரு பீஸையும் நீங்கள் வலிக்கக்கூடாது. ஸ்லீவை வலிச்சிங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் வந்துடும். வலிக்காமல் அப்படியே மடித்து பொறுமையாக குளிர் கொடுத்து தைக்கணுங்க. பீஸை லூஸ் கொடுக்கணும். அழகாக இடத்தையில் போட்டுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லீவ் வலிச்சு இடத்தையில் போடுங்க. இந்த ஸ்லீவை அதே மாதிரி நீங்கள் ஏற்றுங்க. பார்த்து நம்ம சைடு அச்சு எடுத்துப்போம். சைடு கச்சாவாக வச்சுங்க. ஏன்னா ஓவர்லாக் தான் போட போகிறோம் நம்ம. இல்லை நான் மடிச்சு அடிக்கிற மாதிரி மடிச்சு வச்சுக்கிறேன். ஓவர்லாக் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ஓவர்லாக் போடுறப்ப டைட் லூஸ் நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். சின்ன பசங்க சட்டை இல்லைங்களா, ஏன்னா வளர போடாமல் கொஞ்சம் நம்ம லூஸ் வச்சுருப்போம். இல்லை இப்போதைக்கு டைட்டாக வேணால் நம்ம டைட் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்காக ஓவர்லாக் போடுறது பெஸ்ட். இது ரெண்டு சைடும் போயிட்டு சைடு வச்சு எடுத்துங்க. பார்த்து நம்ம கலர் ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ கலர் நம்ம ஒட்டி வச்சு கலர் எடுத்து கைடால் அதான் 1/2 இன்ச்சு விட்டு நீங்கள் அந்த பைன் சைடு மார்க் பண்ணிட்டு அப்படியே உள்புறமாக அந்த பீஸை நீங்கள் வலிச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு.
கேன்வாஸ் டைப் பண்ணிங்கன்னா அப்படியே நீங்கள் 7 தையல் போட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. அடித்தடி பீஸ் பார்த்தோம்னா நீங்கள் ஜாயின் போட்டுக்கலாம். ஏன்னா அது பேக் சைடு தான் போகுது, உங்களுக்கு எதுவும் உங்களுக்கு வெளியே தெரியாது. அது ஜாயின் போட்டு அழகாக கீறிட்டு இப்போ பாருங்கள், இப்போ கவனித்து பாருங்கள். அந்த காலுக்கு நேராக வச்சு குறுக்கட்டி ஏற்றுங்க. நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் கேன்வாஸ் மேலே ஏற்றக்கூடாது. கேன்வாஸ் கீழே தான் தையல் போடணும். கேன்வாஸ் கீழே ஒரு நூல் விட்டு ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். கேன்வாஸ் மேலே ஏற்றுனீங்கன்னா ஃபினிஷிங் நல்லா வராது உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் காலரை ஒட்டி அந்த பையனை பிடிக்கிற பேசி விட்டு நீங்கள் கட் பண்ணி ஏற்றுங்க. அதே மாதிரி மொட்டை கட் பண்ணாதீங்க, ஒரு 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணி அந்த பாயிண்ட்டுக்கு நேராக கரெக்டாக அர்க்காத்து போட்டு நீங்கள் காலரை திருப்பணுங்க. காலரை திருப்பும்போது லைட்டாக மோட்டா வசி கடையில் விற்கிது, அதை வாங்கி வச்சுங்க. லேசாக அந்த முனையில் குத்தி நீங்கள் தூக்குறீங்கன்னா ஷேப் கரெக்டாக வந்துடும். அப்படி இல்லைனா சிசர் முனையை நீங்கள் உள்ளுக்கு விட்டு லேசாக தள்ளினாலும் உங்களுக்கு அந்த பாயிண்ட்டு மேலே வந்துடும். அதுக்கப்புறம் தள்ளி இந்த மாதிரி 7 தையல் போட்டு எடுத்துங்க. 7 தையல் போடும்போது ஒரே சைஸ் போடுங்க. பொறுமையாக அந்த கீழ் பீஸை வலிச்சிங்கன்னா உங்களுக்கு கேன்வாஸ் கரெக்டாக உட்காந்துரும். நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் போட்டு நிறுத்தி அந்த ஷேப் சைடில் நிறுத்தி தான் நீங்கள் போட்டாகணும். கீழேயும் ஒரு பிடிப்புக்காக ஒரு தையல் போட்டுங்க. இப்போ பைன் நம்ம வச்சு எடுத்துகிறோம். இது நீங்கள் கட் பண்ணி திருப்பிக்குங்க. இப்படி தான் நீங்கள் காலர் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி ரெடி பண்ணி எட்ஜி தையல் போட்டுங்க. போட்டு நீங்கள் லெவலாக அந்த எட்ஜி தையல் போடும்போது ஒரே சைஸ் கீழ் பீஸை வலிச்சு நீங்கள் போடுங்க. போட்டுட்டு
நீங்கள் காலர் எவ்வளோ பிடிக்கணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பீஸை கட் பண்ணி எடுத்துங்க. நீங்கள் கட் பண்ணி இந்த காலரை போட்டு அந்த சைஸுக்கு பார்த்து எவ்வளோ உங்களுக்கு கம்மியாகுதோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துங்க. எப்படி நீங்கள் ஸ்லீவுக்கு கட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இதையும் பாருங்கள். இந்த மாதிரி பார்க்குறப்ப கரெக்டாக இருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் காலர் உங்களுக்கு கரெக்டாக உட்காரும் உங்களுக்கு. இப்போ நம்ம காலர் அட்டாச்சிங் பண்ணி எடுத்துப்போம். காலர் அட்டாச்சிங் பண்ணால் வலிக்காமல் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், காலர் இப்போ நம்ம அட்டாச்சிங் பண்ணிட்டோம். சுற்றி வார்த்தையில் போட்டுங்க. பாருங்கள், காலர் வேலை நீட்டாக வந்திருக்கு. அதுமாதிரி காலரில் வந்து மெட்டீரியல் செக் பண்ணுவாங்க. இந்த காலரை பிடிச்சி பார்த்தா இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டும் ஒன்றா உட்காந்துருக்கணும். அதான் மெட்டீரியல். அதில் எதாவது மாறி போயிடுச்சுன்னா அதே கழுத்து சட்டை போடாமல் கொஞ்சம் முறுக்குனாமல் நிற்கும். அது மட்டும் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும். 2 ஜாயிண்ட்டும் பிடிச்சிங்கன்னா 2 ஜாயிண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கணும். இதுதான் மெட்டீரியல் இருக்குது. இதை பார்த்துங்க. அதை நம்ம பாட்டம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பாட்டம் அடிக்கும்போது எப்படி அடிக்கணும்னா பீஸோட சிங்கிளாக அந்த பீஸை மடிங்க. மடித்து தைச்சிட்டு அப்புறம் 2வது ஒரு பாட்டி மடிக்கிறப்ப தான் உங்களுக்கு அந்த பாட்டம் உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும். உங்களுக்கு ஒரே டைமில் மடித்தா கனமாக போவோம், இல்லை முறுக்கிட்டு போவோம், அந்த மாதிரி இருக்கும். அதுமாதிரி காட்டன் பீட்டில் வந்து நீங்கள் ஒரே டைமில் மடிச்சு அடிக்கலாம் 2 ஃபோல்டிங் பண்ணி. ஆனால் இதில் வந்து நம்ம அப்படி அடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு பிஸை தான் மடிச்சு ஆகணும். பிஸை அடிக்கும்போது ஓர தையல் போடுங்க.
ரெண்டாவது அதை க்ளோஸ் பண்ணும்போது ஒரு அரை கைடு வர மாதிரி மெலிசாக எவ்வளோ மெலிசாக அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மச்சு அடித்தா போதும். இப்படி தான் நீங்கள் சட்டை ப்ளேஸ் பண்ணணும். அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எங்கள் வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.